ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். ஞான கர்ம சந்நியாச யோகம் என்னும் இந்த 4வது அத்தியாயத்தில் பகவானின் அவதார ரகசியம், பகவானுடைய சொரூபத்தை அறியும் விதம், தத்துவத்தோடு கூடிய கர்மயோகம், சந்நியாச யோகம், பரமாத்மாவினுடைய உண்மையான ஞானம் அனைத்துமே நன்கு விளக்கப்படுகிறது. இங்கு முதலில் கர்மயோகத்தின் பரம்பரையை முதல் ஸ்லோகத்திலே ஜெகத் பிரபு சாட்டுகின்றார். ஸ்ரீ பகவானுவாச்ச இமம் விவஸ்வதே யோகம் प्रोक्तवानहमव्ययं विवस्वान् मनवे प्राह मनुरिक्ष्वाकवे ब्रवीत्. ஸ்ரீ பகவான் உவாச்ச, ஸ்ரீ பகவான் சொன்னார், அகம் நான், இமம் இந்த, அவ்யயம் யோகம் அழிவற்ற யோகத்தை, விவஸ்வதே சூரியனுக்கு, புரோக்தவான் சொன்னேன், விவஸ்வான் சூரியன், மனவே வைவஸ்வத மனுவுக்கு பிராக சொன்னார், மனுகு மனு இக்ஷ்வாகவே இக்ஷ்வாகு மன்னனுக்கு அப்ரவீத் சொன்னார். இமம் யோகம் என்று எந்த யோகம் இங்கு கூறப்படுகிறது? 3வது அத்தியாயத்திலே கர்மம் செய்வதன் அவசியத்தை பல யுக்திகளால் விளக்கி சொதர்மம் என்னும் சத்திரிய தர்மத்தை கடைபிடித்து யுத்தம் செய்வாயாக என்று அர்ஜுனனுக்கு அபராஜித் ஆணையிட்டார். இந்த கர்மயோகத்திலே மனதை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியமானது என்று கூறி அத்தியாயத்தின் முடிவிலே புத்தியினால் மனதை அடக்கி காமம் என்ற வலிமையான சத்ருவை அழிக்கும்படி கட்டளையிட்டார். எனவே 3வது அத்தியாயத்தின் முழுவதுமே கர்மயோகத்தையே கூறியிருப்பதால் இமம் என்று இங்கே ஆரம்பிப்பது கர்மயோகத்தைத்தான் என்று கொள்ள வேண்டும். அர்ஜுனன் சத்திரியனாக இருப்பதால் அவனுக்கு ஈடுபாடு உண்டு பண்ணும் விதமாக சத்திரிய பரம்பரை கூறப்பட்டது. அவ்யயம், அவ்யயம் என்றால் அழிவற்றது. வேதம் அழிவற்றது, வேதத்தில் கூறப்பட்ட கர்மயோகமும் அழிவற்றது. இந்த யோகம் தலைமுறை தலைமுறையாக தொன்று தொட்டு வருகின்றது. இந்த யோகத்தை முதலாக ஸ்ரீயப்பதி சூரியனுக்கு சொன்னார். சூரியன் தன் புதல்வனான வைவஸ்வத மனுவுக்கும், மனு தன் குமாரனான இக்ஷ்வாகு மன்னனுக்கும் கூறினார் என்பதையெல்லாம் குறிப்பிட்டு இந்த கர்மயோகத்தை முதலில் சத்திரியர்கள்தான் பெற்றனர் என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த கர்மயோகம் அனாதியானது, அழிவற்றது என்றும் கூறப்பட்டது. ஸ்ரீ பகவானுவாச்ச இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவானஹம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனுரிக்ஷ்வாகவே பிரவீத். தொன்று தொட்டு வந்த கர்மயோகத்தின் நிலையை 2வது ஸ்லோகத்திலே கல்யாண குணசாலி கூறுகின்றார். ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுஹு சகாலே நேஹ மகதா யோகோ நஷ்ட பரந்தப. ஹே பரந்தப, எதிரிகளையெல்லாம் அழிக்கும் வலிமை வாய்ந்த அர்ஜுனா, ஏவம் இவ்வாறு பரம்பரா பிராப்தம் வழி வழியாக வந்த இமம் இந்த யோகத்தை ராஜர்ஷேக ராஜரிஷிகள் விதுகு அறிந்திருந்தார்கள். சக அந்த யோகா யோகம் மகதா காலேன வெகு காலமாக இக இவ்வுலகில் நஷ்டகா மறைந்தது போல் ஆகிவிட்டது. ராஜர்ஷயோ விதுகு, அரசராகவும் ரிஷியாகவும் இருந்தவர்கள் ராஜரிஷிகள். அதாவது அரசாட்சி செய்து கொண்டே வேத மந்திரங்களின் உட்பொருளையும் அறிந்தவர்கள் ராஜரிஷிகளாவர். ஜனகர், அஸ்வபதி போன்றோர் ராஜரிஷிகளாக கூறப்பட்டனர். இந்த ராஜரிஷிகள் ஒருவர் மற்றொருவருக்கு சொல்லி பல தலைமுறைகள் வரை அரசர்கள் இந்த கர்மயோகத்தை கடைபிடித்து வந்தார்கள். யோகா நஷ்டகா, இங்கு நஷ்டகா என்பதற்கு அழிந்தது என்று பொருள் அல்ல. பரமாத்மாவை அடையக்கூடிய சாதனங்களான கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் முதலிய எல்லாமே அழிவற்றவை. பகவான் அழிவற்றவர், நித்தியமானவர். அவரை அடையக்கூடிய உபாயமாக அவரே ஏற்படுத்திய அனாதியான வழிகளும் அழியாதவை. அனாதியான கர்மயோகத்தை யாரும் அழிக்க முடியாது என்பதற்காக முதல் ஸ்லோகத்திலேயே அவ்யயம் யோகம் என்று கூறப்பட்டது. எதுவரை இந்த கர்மயோகம்
பரம்பரையாக வழி வழியாக வந்ததோ அதுவரை கர்மயோகம் நன்கு அனுஷ்டிக்கப்பட்டது. ஆனால் நாளடைவில் மக்களிடையே போகங்களில் பற்றுதல் வளர வளர கர்மயோகத்தில் பொறுப்பாக ஈடுபட்டவர்களின் எண்ணிக்கையும் குறைய ஆரம்பித்தது. கர்மயோகத்தை பற்றி கூறுபவர்களும் குறைந்ததால் கர்மயோகம் மறைந்தது போல் தோன்றுகிறது. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுஹு சகாலே நேக மகதா யோகோ நஷ்ட பரந்தப. அவ்வியமான அழிவற்ற இந்த கர்மயோகத்தை காண்டீபனுக்கு கூறப்போவதாக 3வது ஸ்லோகத்திலே சாஸ்வத தர்மகோப்தா சாற்றுகின்றார். சயேவாயம் மயா தேத்ய யோக ப்ரோக்த புராதனஹ பக்தோசி மே சகா சேதி ரகசியம் ஹேததுத்தமம். மே என்னுடைய பக்தகா பக்தனும் சகா அசி உற்ற நண்பனும் ஆவாய். இது ஆகவே சக ஏவ அதே புராதனக பழமையான அயம் இந்த யோகா அத்ய இன்று மயா என்னால் தே உனக்கு புரோக்தகா சொல்லப்பட்டது. ஹி ஏனென்றால் ஏதத் இந்த யோகம் உத்தமம் மிகவும் சிறந்தது, ரகசியம் ரகசியமானது. பக்தோஸ்மே சகா சேத்தி என்றார். அர்ஜுனா, இந்த யோகத்தை அறியும் தகுதி உனக்கு இருக்கிறது. நீ என்னுடைய பக்தனாக இருக்கிறாய், ஒரு நல்ல நண்பனாகவும் இருக்கிறாய். அது மட்டுமல்ல, என்னுடைய அத்தை மகனாகவும் இருக்கிறாய். சிஷ்யஸ்தேகம் ஷாதி மாம் துவாம் பிரபன்னம். உங்களுடைய சிஷ்யனாக நான் சரணடைகிறேன் என்றும் கூறியுள்ளாய். ஆகவே எல்லா தகுதிகளும் உனக்கு இருக்கிறது. நான் உனக்கு இந்த ரகசியமான யோகத்தை உபதேசிக்கிறேன். இது எப்படிப்பட்டது? புராதனகா. புராதனம் என்றால் புராபி நவகா. இது பழமையானது, ஆனாலும் புதுமையானது. அநாதி காலமாக உள்ள இந்த கர்மயுகம் பழமையானதாக இருந்தாலும் எப்போதும் எந்த நாட்டவர்க்கும் ஏற்றத்தக்கதாக கடைபிடிக்கத்தக்கதாக உள்ளது. உத்தமம், இது சிரேஷ்டமானது. இந்த யோகம் எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் பந்தங்களிலிருந்தும் விடுவித்து பரமாத்மாவை அடைய செய்வதால் இது உத்தமம் என்று போற்றப்பட்டது. ரகசியம், இந்த யோகத்தை தகுதி இல்லாதவர்கள் சொல்லக்கூடாது. இதம் தேனா தபஸ்காய நா பக்தாய கதாச்சன நச்சாஷாசூஷ்வே வாச்சியம் நச்சமாம் யோபியசூயதி. இந்த ரகசியமான உபதேசத்தை ஒருபோதும் தவமில்லாதவர்க்கு, பக்தி இல்லாதவர்க்கு, கேட்க விருப்பமில்லாதவர்க்கு, குறை ஒன்றுமில்லாத கோவிந்தனிடமே குறை காண்பவர்க்கும் சொல்லக்கூடாது என்று 18வது அத்தியாயமான மோட்ச சந்நியாச யோகத்தில் முரளிதரன் விழுந்துள்ளார். எனவே இந்த உயர்ந்த யோகத்தை நன்கு காப்பாற்றி தகுதியுடையவர்களுக்கு மட்டுமே உபதேசிக்க வேண்டும். தகுதி இல்லாதவர்க்கு இது மறைக்கப்படுவதால் ரகசியம் என்று கூறப்பட்டது. சயேவாயம் மயா தேத்ய யோக புரோக்த புராதனஹ பக்தோசி மே சஹா சேதி ரகசியம் ஹேததுத்தமம். ஸ்ரீ கிருஷ்ண பகவான் துவாபர யுகத்தில் அவதரித்துள்ளார். சூரிய தேவன், மனு, இக்ஷ்வாகு முதலிய அரசர்கள் வெகு காலத்திற்கு முன்பே இருந்தவர்கள். சூரியனுக்கு எப்படி இந்த யோகத்தை யோகீஸ்வரன் உபதேசித்திருக்க முடியும் என்ற தன்னுடைய சந்தேகத்தை 4வது ஸ்லோகத்திலே நந்தநந்தனிடம் குந்தி நந்தனன் கேட்கிறான். அர்ஜுன உவாச்ச அபரம் பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விவஸ்வதः கதமே தத்விஜானியாம் தொமாதோ புரோக்தவானிதி. அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனன் கூறினார், பவதா ஜன்ம, உங்களுடைய பிறப்பு அபரம், அதாவது அண்மையில் நிகழ்ந்துள்ளது. விவஸ்வதா, சூரியனுடைய ஜன்ம பிறப்பு, பரம் வெகு காலத்திற்கு முன்பு ஏற்பட்டது, கல்பத்தின் ஆதியிலே ஏற்பட்டு விட்டதல்லவா. துவம் நீங்கள், ஆதோ கல்பத்தின் ஆதியில், புரோக்தவான் சூரியனுக்கு இந்த யோகத்தை கூறினீர்கள் என்ற இதி ஏதத் என்ற இந்த விஷயத்தை கதம் எவ்வாறு விஜானியாம் புரிந்து கொள்ள முடியும் என்று அர்ஜுனன் கேட்கிறான். ஸ்ரீ கிருஷ்ண பகவான் சாதாரண மனிதன் அல்ல, சர்வ வல்லமையும் படைத்த பரமாத்மா என்று அர்ஜுனன் முன்பே அறிந்திருக்கிறான். ராஜசூய யாகத்தின் போது பீஷ்மரே பரந்தாமனின் பெருமையெல்லாம் பறைசாற்றியுள்ளார். சிசுபாலவதம் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் மங்கள ரூபனின் மனித தன்மைக்கு மீறிய தெய்வீக தன்மையை பார்த்தன் பார்த்திருக்கிறான். ஆயினும் திருமாலின் திருவாயிலிருந்தே அவருடைய அவதார ரகசியங்களை தெரிந்து கொள்ளவும், பொதுவாக மனிதர்களின் மனதில் ஏற்படுகின்ற
சந்தேகங்களை தீர்த்து வைக்கவும் அர்ஜுனன் இவ்வாறெல்லாம் கேட்கிறார். உங்களுடைய பிறப்பு இப்பொழுதுதானே நிகழ்ந்தது. தங்களுக்கும் எனக்கும் 6 மாதம் தானே வித்தியாசம். சில ஆண்டுகளுக்கு முன்பு மதுராபுரியில் பிறந்த தாங்கள் படைப்பின் ஆரம்பத்தில் தோன்றிய ஆதித்யனுக்கு உபதேசித்தர்கள் என்று கூறுகிறீர்களே, இதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எனவே என்மேல் கருணை கொண்டு இந்த ரகசியத்தை வெளியிட்டு எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று அர்ஜுனன் வேண்டுகிறான். அர்ஜுன உவாச்ச அபரம் பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விவஸ்வதः கதமே தத்விஜானியாம் त्वमादौ प्रोक्तवानिति.